ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஃபியாலிம் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் 400 கிராம் எடுத்துக்கலாம். பிரியாணி அரிசி வந்து அதுவும் 400 கிராம், இஞ்சி ஒரு 30 கிராம், பூண்டு ஒரு 30 கிராம், பட்டை சின்னதாக ஒரு 4 துண்டு எடுத்துக்கோங்க, ஏலக்காய் ஒரு 4, லவங்கம் ஒரு 5. இதை இஞ்சி பூண்டு கூட நீங்கள் பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் வந்து அரைச்சிருங்க. அது இஞ்சி பூண்டு கூடயே போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு 150 கிராம், தக்காளி வந்து 200 கிராம், தயிர் வந்து ஒரு 100 மில்லி. இப்போ நான் கறியை நல்லா கழுவி வச்சுட்டேன். 3 தடவை நல்லா கழுவி வச்சுருக்கேன் சுத்தமாக. அதில் வந்து அந்த தயிரை போட்டு நல்லா பெரட்டி எடுத்துருங்க. அது கூடவே கொஞ்சம் உப்பு கல்லும் போட்டு நல்லா பெரட்டி ஊற வச்சுருங்க. அடுத்ததாக வெங்காயத்தை கட் பண்ணிக்கணும். இப்போ வெங்காயத்தை நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இதை வந்து ஸ்லைஸாக அப்படியே மெலிஸாக நல்லா நீட்ட வாக்கில் அப்படியே கட் பண்ணிடுங்க. இப்போது தக்காளியை நல்லா கழுவிக்கலாம். பாருங்கள், தக்காளி வந்து ஒரு 5 பழம் தான் எடுத்துருக்கிறேன். நார்மல் சைஸ், ரொம்ப பெருசில் ரொம்ப சின்னதில்லை, நார்மல் சைஸில். இதை வந்து அந்த காம்பை எடுத்துட்டு இப்போ இது வந்து ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் நார்மல் சைஸில் அப்படியே கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த சைஸில் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இது எல்லா தக்காளியும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சலாம். நம்ம கேஸ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், 100 மில்லி எண்ணெய் சொல்லியிருந்தேன், அதை அப்படியே ஊற்றிடுங்க. தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இல்லை ஆயில், தேங்காய் எண்ணெய் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை லவங்கம் ஏலக்காய் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சேன். அது பொரிஞ்சதும் வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. வதக்கும்போது மறக்காமல் கல்லுப்பு போட்டு வதக்குங்க. அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடும். இப்போ இஞ்சி பூண்டு போட்டுடலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா இது மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கின பிறகு அப்புறமா நீங்கள் வந்து தக்காளியை போடுங்க. இப்போ தக்காளி கூடயே மிளகாத்தூள் நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க. நான் வந்து காரம் கம்மியாக தான் போடுவேன் கொஞ்சம். அதுலேயே வந்து மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மறக்காமல். போட்டு நல்லா கிளறிக்கங்க. இப்போ நீங்கள் பச்சை மிளகா, அந்த பச்சை மிளகா கூட கொத்தமல்லி புதினா வச்சுருந்தீங்களா, இது எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடிக்கு கொஞ்சம் கம்மியாக, புதினா வந்து அதை விட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் போட்டு நல்லா பெரட்டிக்கோங்க. நல்லா பெரட்டி பாருங்கள், நல்லா பெரட்டி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த கறி வந்து ஊற வச்சுருக்கோம்ல, தயிர் உப்பெல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், அப்படியே நல்லா ஊற்றி இதை அப்படியே பெரட்டுங்க. கறியோடு சேர்த்து அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துருங்க. நல்லா பெரட்டி ஒரு 2, 3 கொதி நல்லா கொதிக்கட்டும். நல்லா அந்த எண்ணெய் விட்டுக்கிட்டு நல்லா கொதிக்கும். கொதித்த பிறகு அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு சின்னதாக ஒரு லெமன் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ரொம்ப குட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். அதனால் அது ஒரு பழமும் நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, எப்படி இருக்குதுன்னா ஒரு அரை பழம் இல்லை அதுக்கு கம்மியாகவே இது பண்ணிக்கலாம். ஏன்னா தயிர் போட்டிருக்கிறோம், தக்காளி போட்டிருக்கிறோம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. அளவு தண்ணி வந்து எப்பயுமே இப்போ டம்ளரில் அளந்தீங்கன்னா ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வைப்போம், அந்த மாதிரி தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ ஒரு டம்ளர் அரிசி போடுறீங்கன்னா இப்போ 1.25 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஏன்னா இது பச்சரிசி, பிரியாணி அரிசி பச்சரிசி. தயிர் தக்காளிலாம் போடுறதுனால தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி தான் வைக்கணும். சிம்மில் வச்சுட்டேன், வேகட்டும். அதுக்குள்ளே அரிசி நல்லா 2-3 வாட்டி கழுவிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரிசி நல்லா கழுவியாச்சு. இப்போ அளவு தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அது உலக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ வேணும்னா நீங்கள் லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்தலாம். ஆரஞ்சு லைட்டாக சேர்த்தலாம். நான் வந்து எதுவும் சேர்த்தலை, கலர் எதுவும் சேர்த்தலை. ஏன்னா தக்காளி இதெல்லாம் கொடுத்துருக்கேன். உங்கள் மிளகாத்தூள் வந்து நல்லா ரெட்டிஸாக வரும்னா அதுவே உங்களுக்கு கலர் கொடுத்துரும். தேவைன்னா லைட்டாக நீங்கள் ஃபுட் கலர் கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி இருத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது, கொதிக்குது. உப்பு வந்து இப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் அரிசி போட்ட பிறகு தான் உப்பு, காரம், புளிப்பு இது 3ஐயும் கவனிக்க வேண்டியது இந்த இடத்துல தான். அரிசி போட்ட பிறகு தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அந்த டைமில் தான் தெரியும். ஒரு கல் சுருக்குன்னு இருக்கிறாப்புல நீங்கள் உப்பு போட்டால் தான் நார்மலாக உங்களுக்கு வரும். இல்லை நீங்கள் நார்மலாக போட்டிங்கன்னா அது கொஞ்சம் கம்மியாக போயிடும் உப்பு. இது மட்டும் தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. காரம் எவ்வளோ தேவையோ இப்போ தேவைன்னா உங்கள் மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இல்லைன்னா வேணான்னா விட்டுருங்க. பச்சை மிளகாய் 3 போட்டுருக்கேன். இப்போ வந்து லெமன் அதிலே லைட்டாக ஊற்றிடலாம். ஊற்றி அப்படியே எல்லாம் கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கிளறியாச்சு. இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு 3 விசில் தாங்க. 3 விசில் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஆகுது. ஃபஸ்ட் விசில் வருது. இப்போ 2வது விசிலும் வந்துருச்சுங்க. இப்போ அடுத்தது 3வது விசில் வந்துடட்டும். 3வது விசிலும் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் விட்டுறலாம், விசில் அடங்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் விசில் அடங்குற வரைக்கும் இருக்கட்டும். அதுக்குள்ளே தயிர் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கொஞ்சமாக தயிர் பச்சடிக்கு ஒரு 3 வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். அதை கழுவிட்டு இப்போ பாருங்கள், இதுவும் பொடி பொடியாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நீல வாக்கில் எப்படி வேணாலும் இதை கட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஆனால் மெலிசாக இருக்கணும், கட் பண்ணிக்கோங்க. லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ தயிர் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா வந்து சின்னதாக இருந்தால் ஒரு பச்சை மிளகா போடுங்க, பெருசாக இருந்தால் ஒரு அரை பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து தேவைன்னா நீங்கள் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவி போடலாம், இல்லை அரைச்சி கொஞ்சமாக சேர்த்தலாம். எப்படி சேர்த்தனாலும் தேங்காய் சேர்த்தனீங்கன்னா டேஸ்ட் வரும். நான் இன்றைக்கி தேங்காய் சேர்த்தலை. பாருங்கள், தயிர் போட்டு கொஞ்சமாக அதை கிளறிக்கிறேன். நான் கொஞ்சமாக செய்கிறதுனால தேங்காய் அரைக்கலை. கேரட் வேணாலும் துருவி போடலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் இருந்தாலும் கட் பண்ணி போடலாம். தயிர் பச்சடி நிறைய விதவிதமாக செய்யலாம். சின்ன பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஏன்னா நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன்.
2, 3 பேருக்கு ஆகிற மாதிரி தான் செய்கிறேன். அதனால் தயிர் பச்சடியும் கொஞ்சமாக தான் நான் செய்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நாங்கள் தால்ச்சான்னு வைப்போம். அந்த தால்ச்சாவை வந்து உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் நான் அது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு சாப்பாடுன்னு சொல்லி. பாருங்கள், பார்க்க சூப்பராக இருக்குது. இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். சுற்றி விட்டு ஒரு கிளறி மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஒரு மூடி போட்டு அப்படியே இருக்கட்டும். அப்புறமா எடுத்து பரிமாறலாம். நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு நெய் சேர்த்தணும்னு நினச்சிங்கன்னா வெங்காயம் வதக்கும் போதே ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றுறப்பே 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு நெய் விட்டு. இப்போ சாப்பாடு பரிமாறிடலாம். வீடியோ உங்களுக்கு சின்னதாக தெரியும். ஏன்னா நான் ஒரு கையில் ஃபோன் வச்சுருந்தேன். ஒரு கையில் தான் நான் அப்படியே சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன். இதேமாதிரி நீங்களும் வீட்டில் சிக்கன் பிரியாணி செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.